எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டே 2 ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இது வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இது உறிஞ்சு வராமல் நம்ம என்ன ஷேப்பில் போட்டோமோ அதே எஃபெக்ட் இருக்கணும். அதுக்காக நம்ம சேவ் பண்ணி வைக்கணும்னு. அது எப்படி என்ன மெத்தட் அப்படின்னா, நம்ம போட்ட ஒர்க்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ வந்து நான் பண்ண எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் இருக்கு இல்லையா, இது ஃபெவிக்ரில் நம்ம வந்து ஆரி ஒர்க் நான் பண்ணுறதுனால என்கிட்ட ஃபெவிக்ரில் வந்து எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் அது யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் இருக்குல்ல, அது வாங்கிக்கலாம், அது கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஃபெவிக்ரிலில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த நம்ம போட்டிருக்கோம்ல அது மேலே வந்து இப்படி அப்ளை பண்ணிடணும். நிறைய அப்ளை பண்ண வேணாம், கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும். மீதி எக்ஸஸாக பண்ணுறதெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும். ரொம்ப நிறைய அப்ளை பண்ணோன்னா அந்த கோனோட கலரு வந்து அதில் மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் நிறைய அப்ளை பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இது ட்ரை ஆனதும் நமக்கு அழகாக என்ன ஃபஸ்ட் டைம் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன கலரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். இதே மாதிரியே வந்து நம்ம எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி நான் செக்யூர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பண்ணதுக்கப்புறம் காய விட்டுறணும். அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மொத்தமாக A4 ஷீட் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து அச்சு விழுவும். இது பின்னாடி மட்டும் கிடையாது, அடுத்து கீழே நீங்கள் ஒரு A4 ஷீட் வச்சுருந்தீங்கனாலும் அதுலேயும் வந்து இந்த அச்சு விழுகும். அது விழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால், நான் இப்போ வந்து தனியாக வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ஷீட்டாக வந்து கீழே கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு பண்ணுறேன். நீங்கள் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ OHP ஷீட்டு ஏதோ ஒன்று வந்து இந்த ஷீட்டுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த பேப்பர்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ டே 2 ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு மெத்தடு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அது என்னென்னா செல்லோடேப் போட்டுறது. ஸோ செல்லோடேப் இல்லைங்க பெருசாக இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தட்லேயுமே வந்து ஒட்டி வச்சுருக்கேன். செல்லோடேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ அது ஒட்டும் போது இந்த இடம் கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் செல்லோடேப் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை க்ளூ யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம எப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஒரு எஃபெக்டில் கிடைக்கும். கிளாஸ் 2ல் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னா, லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு லைன்ஸு, அப்புறம் நம்ம வேறு என்ன பார்த்துருக்கோம், ஹம்ப்பு, சர்க்கிள், ஸ்பைரல், இது 3 பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த 3 ஷேப்ஸையும் இதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் தான் அதையும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸை நீட்டாக போட்டுட்டு பென்சிலில் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை நம்ம கரெக்டாக போட ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பொறுமையாகவும் போட முடியும், அழகாகவும் ஷேப்பு வந்து வருதான்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பாக்ஸ் பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு போடுறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லைன்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாகவே லைன் போடாமல் போடலாம். இப்போ வாங்க, மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம லைன் போடாமல் போட்டோம்னா ஃபாஸ்ட்டாக போடுவோம், அழகாக வராது. ஸோ கரெக்டாக இந்த லைனில் லைன் மேலே இழுக்காமல், பேப்பரோடு ஒட்டி இழுக்காமல் அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக இப்படி ஒரு லைன் இழுத்தோன்னா அது ஃபுல்லாக வரணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான், இதே மாதிரி இங்கே ஆல்ரெடி சொன்னது தான், நமக்கு வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் கூட ஹேண்டுக்கு ப்ராக்டிஸ் வரணும்.
அதனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போதே லைன்ஸ் எல்லாம் எல்லா டைரெக்ஷன்லேயும் போட்டு பார்க்கணும். சின்ன லைன்லாம் அழகாக வந்துடும். கொஞ்சம் பெரிய லைன் பாருங்கள், கரெக்டாக அந்த லைனில் வரமாட்டேங்குது. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஓகே, சும்மா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இடையில விட்டுச்சுன்னா பரவாயில்ல, லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ். அதே தான் இங்கே வந்து இந்த பாக்ஸில் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸும் வெர்டிக்கல் லைன்ஸும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் இங்கே வந்து வெர்டிக்கல் லைன்ஸும் ஹரிசாண்டல் லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம இது ஃபுல்லாக நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த பாக்ஸில் போல்டு லைன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு லைன்ஸ் எதுவும் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வருதான்னு பார்ப்போம். நம்ம இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நல்லா தான் நீட்டாக வரணும் லைன்ஸு. ஸோ அதனால இந்த பாக்ஸில் மட்டும் லைன்ஸ் போடலை. இப்போது இந்த இடையில லைன் கரெக்டாக ட்ரா பண்ணோம்னா அந்த இதுவும் வந்து நமக்கு போல்டு லைன்ஸும் அழகாக வரும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை போடுவோம், அழகாக வரும். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது மாதிரியே இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன் ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல், சர்க்கிள், ஹம்ப் அது மூணையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஸ்பைரல் ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 6 பாக்ஸஸ் நம்மளால் போட முடியுது இல்லையா? இது ஒரு நாள் ப்ராக்டிஸ்க்கு, இது நாளைக்கு ப்ராக்டிஸ்க்கு. ஒரே நாளில் மொத்தமாக டச்சு விட்டுறக்கூடாதுல்ல, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராக்டிஸ், நாளைக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக விட்டுருக்கேன். நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்பைரலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்பைரல் போடும்போது அந்த சர்ஃபேஸை விட்டு ரொம்ப தூக்கக்கூடாது. நம்ம லைன் போடும்போது தூக்குறோம்ல, அந்த மாதிரி ரொம்ப தூக்காமல் போட்டோன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்பைரல் வந்து டச் ஆகாமல் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் கொஞ்சம் நீட்டாக வருது. ரொம்ப தூக்கணுன்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. இப்படி சென்டரில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு டாட் மாதிரி கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். தூக்கணுன்னா அப்படியே கொஞ்சம் அந்த ஷேப் மாறி போகுது. தூக்காமல் அந்த சர்ஃபேஸோடு கொஞ்சம் ஒட்டியே போட்டோன்னா அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அடுத்து சர்க்கிள். இப்படி ஒன்றாவும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சி, அடுத்த சி.
நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு. ஹம்பில் இந்த லைன் வந்து நமக்கு ஈவனாக இருக்கணும்ல, கீழே போயினா லைட்டாக வந்து இப்படி லைட்டாக போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த ஷேப் ஒரு வேளை நமக்கு ஈவனாக கிடைக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வந்து ஈவன் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்பைரல், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதில் இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்பைரல் போட்டிருக்கோம்ல, ஸ்பைரலோடு சேர்த்து ஹம்ப் ப்ராக்டிஸ். அதே மாதிரி நார்மல் ஸ்பைரல்லையே கொஞ்சம் பிக்காக போட்டுட்டு அதை ஃபில்லிங் மாதிரி கொடுத்துருக்கேன். இது சும்மா ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான். நம்ம அடுத்தடுத்து டிசைன் பார்க்குறோம்ல, அதை வச்சு சும்மா டெவலப் பண்ணி பார்த்தது. ஸோ நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டே ப்ராக்டிஸு. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு மெஹந்தி வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக போடுறதுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ நான் போட்டிருந்தது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.